அப்பதான் பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க. இந்த பொழைச்சிருந்தவங்கள அடிப்பட்டவங்கள படகுல தூக்கி போட்டு படகை கரைக்கு ஓட்டிட்டு வரும்போது குண்டடிப்பட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னை கரைக்கு கொண்டு போவாதீங்க, இந்த சுடுகாடு மாலை மோளம் சடங்கு இதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் செலவாகும், அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்க 2 வருஷம் சாப்பிடுவாங்க, அதனால என் உடம்ப கடல்லையே தூக்கி போட்டிருக்கேன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. உயிர் போனதும் போட்டாங்க கடல்லையே. எல்லாரும் கடல்ல அஸ்தியை கரைப்பாங்க, நாங்க அப்பாவை கரைச்சிட்டோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களும் யாருக்கும் எதுவுமே பண்ணல. மீனவர் சங்கம் தான் எங்க அம்மாவை படிக்க வச்சது. எங்க அம்மா படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆனாங்க, எங்களையும் படிக்க வச்சாங்க. வெறித்தனமா படிச்ச வெறித்தனமா